இவனல்லூர் மனிதனிய சமுத்திரமும் ஜாதி பெற்ற உலகெல்லாம் ஜாதி பெற்ற மாரசுவாமி பெற்ற நன்னகர் மலை கந்தனோட அருளை பெற்ற குருநாத் அழைத்த பெற்ற ஆனந்திரே ஆனந்திரே சுவாமி கலிவாடு வாசுதேவன் கலிவாடு கலிருளங்கும் நெல்விளை சென்னை விளையுனார் ஒரு நாளருக்குவர் அதனாலோ வைராமோ அரசு கொடுகட்டோ ஆடி கட்டி போரடி ஆடி கட்டி போரடி கிராமத்தில அன்போடு பண்போடு
ஆசாபாசத்தோடு சகல சாட்சியத்தை கற்றுத் தந்த நபிகளையும் கற்றுத் தந்த தமிழ் வேதங்களை உணர வைத்த ஆண்டினாடார் என்ற பாலகன் பாலகன் நம்மளில் கொண்டு ஸ்ரீராம நல்லூரில ஆட்ட ஓட்டி கொடுத்த அம்பிகையா தாயான உஷ்மகாளி அம்பிகையா மாறி அம்மா ஆட்ட முக்குரத்த ஆண்டவரே யுகம் கண்டவரே அம்பிகைய முக்குடாளி சேருகின்ற நாடான இந்த திருராம நல்லூரிலே ஐயோ சான்றோர் குலத்து மக்கள் சத்திரிய குல வீரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டே தாயாகப்பட்ட ஊட்டி கொடுத்த அம்பாளைக்கு திருராமநல்லூரிலே வாழ்ந்து வரக்கூடிய சான்றோர்கள் பெரியவர்கள் சத்திரிய குல வீரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அழகாகவே புரட்டாதி திங்கள் முதல் செவ்வாய் கால்நாட்டி இரண்டாம் திங்கள் குடியடைத்து செவ்வாய் கொடை விழா பெருவிழா தாயாகப்பட்ட ஊட்டி கொடுத்த அம்மாளுக்கும் தாயான முப்படாதி தாயான மாரியம்மா உஷிமாகாளி அம்மா அம்மாளுக்கு கொடை விழா பெருவிழாவாக நடத்தி கொண்டு வருகிறார்களே அவள் இதோடு நம்மள 4 வருஷம் ஆக என் தாயாகப்பட்ட அம்பிகையாளுடைய அருளாலும் திருவருளாலும் அவருடைய பேரருக்கு பாத்தியமாகி அம்மாளுடைய கிருமையினால் வந்து கொண்டிருக்கிறார். ஆக சபையோர்கள் பெரியவர்கள் சபை நிறைந்த பெரியவர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் எல்லாரும் வீட்டில இருந்து வில்லு கேட்டிருப்பாங்க. ஆக உங்களுடைய பாலகன் ஆமா சின்ன சிறு குழந்தை அடியேன் ஊமுருகா விழிசை குழுவினர்கள் ஆமா இதோ எங்களது சிற்றறிவுக்கு எட்டியவாறு எங்களது சிற்றறிவுக்கு எட்டியவாறு எங்களுடைய விழிசை நிகழ்ச்சியை ஆமா உங்கள் முன்னால் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா ஆக பாடுகின்ற பாடலை ஒரு குற்றம் பொருள் குற்றங்கள் சந்த குற்றம் சாதிர குற்றம் குற்றங்களும் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் ஆமா ஆக இன்னும் பல குற்றமுறைகள் இருப்பினும் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போல் எங்கள் விழிசை நிகழ்ச்சியை எதிராக கண்டுகளிக்குமாறு அடியார்கள் உற்பாதம் தொட்டு வேண்டும் பெருமை கேட்டுக்கொள்கிறோம். ஆக இருக்க சபையவர்களே பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கலைமார்களே தொழிற்படித்த பெரியவர்களே தாயாகப்பட்ட ஊட்டி கொடுத்த அம்பாளுடைய திரு சன்னிதானத்தில இன்றைக்கு முதல் நாள் கொடியழைப்பு விழா. ஆமா கொடியழைப்பு விழா. கோயில் வாழ்ந்தால்தான் குடி வாழும், குடி வாழ்ந்தால்தான் ஆமா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அமன்னே குடியழைப்பு விழா அல்லவா. குடியழைப்பு என்றால் யாரையா அழைக்கணும்? யார் அழைக்கணும் சொல்லுங்க பாப்பா. நம்ம தாத்தாவையா இல்லாட்டி எங்க ஜாயிண்டிகார தாத்தாவையா இல்லாட்டி எங்க தாத்தாவையா? நம்ம சாஸ்தாவையா நம்ம குருயார் எல்லாத்தையும் ஐயனுக்கும் மெய்யனாக விளங்கக்கூடிய அரிகரசுடன் ஆனந்த சித்தன் ஐயன் கலியுக வரதன் கண்கண்ட மூர்த்தி அல்லவா அவர் அல்லவா அம்மையா அப்பேர்பட்ட அரிகரசுடன் தோன்ற வேண்டும் அல்லவா. அவனி உலகத்திலே 1000 தெய்வங்கள் இருந்திட்டாலும் நாம் எல்லோரும் இந்த அவனி உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் அந்த அவதாரம் செய்த மானுட மனுக்கள் அல்லவா கலியுக சக்கரவர்த்திகள். ஆமையா ஆக என்ன அவனி உலகத்திலே தெய்வங்களாக இருந்திட்டாலும் தெய்வத்திலே ஆணுக்கும்
ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஹரிகர சுதன். அப்பாவுக்கும் ஆமா, ஹரிக்கும் சிவனுக்கும் நடுவால் வைத்த அமையா ஹரிகர புதல்வன் தோன்ற வேண்டும் அல்லவா? சாஸ்தா பிறந்தால் சகல தெய்வங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வருவதாக ஐதீகம். முன்னோர்கள் ஐதீகம் அல்லவா? அவனே அப்பேற்பட்ட ஹரிகர புதல்வன் ஆனந்த சித்தனாகவே அமையோ வரதனாய் கண்கண்ட தெய்வமாகவே ஹரிகர சுதன் ஆனந்த சித்தனாக தோன்ற வேண்டும் அல்லவா? ஐயன் எப்படி பிறக்கின்றார்? எப்படியா பிறக்கின்றார்? எங்கே அவதாரங்கள் செய்தவர்களா? அதாவது ஐயன் பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஐயன் ஏன் பிறக்கிறார் தெரியுமா? முன்னொரு காலத்திலே மகிழ்ச்சியாகப்பட்டவள் ஆண்டவனாக திகழக்கூடிய எம் பெருமானை நோக்கி ஈஸ்வராகி சிவனாரை நோக்கி தவம் இருக்கிறாள். அவள் தவம் ஈடேறபடியமானது பிரம்மா தோன்றினார். பிரம்மதேவனை நோக்கி வரத்தை வாங்குகிறான். பிரம்மன் தோன்றிய உடனே பிரம்மா வரத்தை கொடுக்க முன்வருகிறார். அப்போது அம்மா மகிழ்ச்சியே ஈசன் பகவானை நோக்கி என்னை வேண்டி தவம் இருந்த காரணம் என்ன என்று பிரம்மா கேட்ட போது அப்பொழுதுதான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த அகில உலகத்திலே அறியாத வரம் என்றது ஒண்ணு வேணும்டா. வேண்டும் எனக்கு. அவரை கேட்ட போது சொல்கிறார் பிரம்மா. என்னையா சொல்கிறார்? அம்மா மகிழ்ச்சிய அகில உலகத்தில் பிறப்பு என்பது ஒன்று இருந்தால் இறப்பது நிச்சயம். நிச்சயம். இளமை என்பது போகும், முதுமை என்பது சொல்லாம வந்துகிட்டே இருக்கும். ஆக இன்றைக்கு சிரஞ்சீவியா வாழ முடியுமா? முடியவே முடியாது. மார்க்கண்டேயர் மாதிரி வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஆஞ்சநேயர் மாதிரி வாழ முடியுமா? அசோத்தாமனை மாதிரி வாழ முடியுமா? அவங்கெல்லாம் தெய்வங்களாம் வரம் பெற்றவங்க, முனிவர் அந்த காலத்து வரம் பெற்றவங்க. ஆமா. ஆக இல்லையா? அப்பொழுதுதான் சொல்லுகிறார் பிரம்மதேவன். என்ன சொல்கிறார்? அம்மா மகிழ்ச்சிய தேவாதி தேவர்களானாலும் சரி, மூவாதி முனிவர்களாக இருந்தாலும் சரி, மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குமே யுக காலங்கள் என்று ஒரு ஆண்டு காலம், தேவாண்டு, விஷ்ணு புண்ணியாதி காலம், யுக காலங்கள் உண்டு. தேவராண்டு, விஷ்ணு யுக காலங்கள், ரிஷிமார்களுடைய வருட ஆயுட்காலங்கள் என்று இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியின் சொருபமாக திகழக்கூடியவர் ஆண்டவன் சிவபெருமான் அல்லவா? அப்பேற்பட்ட ஆண்டவனை தவிர அகில உலகத்தில் யாருக்கும் பிறப்பிறப்பற்ற தன்மை கிடையாது. ஆக இந்த வரத்தை தவிர வேறு ஒரு வரத்தை கேள் என்ற பிரம்மா சொல்ல அதன் பயனாக மகிழ்ச்சி கேட்கின்றார். என்னையா கேட்கிறார்? பிரம்மதேவரே, அப்படியானால் இந்த அகில உலகத்துல ஹரிக்கும் சிவனுக்கும் நடுகால ஒரு பிள்ளை வரது பிறந்து அவன் வந்து இங்க கொண்டா கொள்ளட்டும் என்று வரத்தை வாங்கிக் கொண்டு செய்யாத அட்டாதுட்டிகளும் செய்தா மகிழ்ச்சி. அதன் பயனாக மகிழ்ச்சி சம்காரம் புரிய மட்டும் தேவர்களை காப்பதற்காகவும் கலியுக வரதனாகவும் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிகர சுதன் அவதாரம் செய்ய போகின்றார். ஐயன் எப்படி பிறந்தாரையானால் எப்படி பாதிமதி பாதிமதி மன்மலவோ ஆமையோ கங்கையோடு பாம்பணிந்து சக்தி பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமதுகள் யுகமாகி ஆமையா அச்சுதன் பெருமான் இருகரத்தினாரே சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் சோதி மணி விளக்கு ஒளிர்வு போலவே ஐந்து மைந்தர்கள் மேதினி பூநூல் விளங்க தோன்ற தர்மயோக சாஸ்தாவின் கதையை விளக்கு சொல்வோமே. தானாகிய ஒன்று வெள்ளி கைலாசத்து தானாகிய ஒன்று வெள்ளி கைலாசத்து
மக்களுக்குமையோ சாமி சத்திய லோகமெனும் பிரமலோகத்தில் சதுர்முகன் சரஸ்வதியோ இந்திய லோகமெனும் தளமதிலே இந்தியன் இந்திராணி சந்திர லோகமெனும் பட்டத்தே சந்திர சூரியரும் முப்பத்தி முக்கோடி தேவர்களோ 40 கோடி ரிஷிமார்களோ நான்முகரோடு நல்மோனியோ நல்ல மகரிஷியோ வரமுனிவரோடு குருமோனியோ அங்கே கொங்கனரா இருடகாந்தல வித்யாதரோ சித்தி புத்திரர்கள் தன்னோடு அசருக்கு பாலகரும் குருவிருந்தா ஆகாயத்தில ஜோரியரா ஆகாயத்தில ஜோரியரா அன்பு கோடில சந்திரா ஆகாயத்தில ஆகாய நல்ல வாணியோடு கங்கா தேவியவ குருவேந்தா பூமி பாரமலை சுமப்பதற்கே அம்ம பூமி மாதாவ குருவேந்தா இசைமுகர்களும் நான்முகரோ இசைமுகர்களும் நான்முகரோ எங்க சிவனார்கள் இலையில குருவேந்தா ஐயா இப்பேற்பட்ட கைலாசவாசலில் ஆணைத்தோல் ஆசனம் புலித்தோல் அறையில் கட்டி மான்மடு முக்கன் சோழம் அதில் ஒரு உடக்கு ஆமையா தலையிலே கங்காதேவி சுமந்து கொண்டு பிழையாகி சந்திரனை சூடிக்கொண்டு ஈசான பார்வையில் ஆண்டவன் மனோபர்வத ராஜி குமரனாக ஆண்டவனாகி சாட்சாதி சிவபெருமான் அன்னை சக்தி உமாமேஸ்வரி பார்வதா தேவிக்கு இடது பாகத்தை அளித்து பகவான் வளம் இருக்க சக்தி உமையவள் இடம் இருக்க ஆண்டவன் கையிலே ஆணைமுக கணபதி சுவாமியின் அருகாமையில் இருக்க இளைய பெருமாளாகிய வடிவேல் சுப்பிரமணியன் ஆண்டவன் ஆமையோ அருகாமையிலே சக்தியுமா பார்வதிக்கு அருகாமையில் இருக்க ஆதி கைலாசவாதிலே இன்னும் யார் யார்கள் எப்படி என்ன விதமாக கொள்விருக்கிறாரே ஆனால் ஆதிவெள்ளி அமரதேவ மணிவரோடு ரிஷிமார்கள் ஆண்டுவார் ரிஷிமார்கள் தன்னோடு படித்தவர்களும் ரிஷிமார்களும் அரணை அரணை என்று அரணை நல்ல அரணை என்று சாமி அரணாக வணங்குவாரா
தேவர்களோடு குழுவிருக்கின்ற காலத்தில் ஆமா ஆமண்ணா அகில உலகத்திலே தேவாதி தேவர்களை பிறவி செய்தால் மட்டும் போதாது. மும்மூர்த்திகளாக நாமும் இந்த முக்கனாக இருந்து இந்த மூவலகத்தில் வாழ்ந்து வந்தாலும் போதாது. நம்மை நினைப்பதற்காக அல்லும் பகல 60 நாளைகள் நம்மை நினைத்து பிறப்பென்று இறப்பென்றோம், இளமை என்றும் முதுமை என்றும். இளமை என்பது போனா முதுமை என்பது வரும். அது யாருக்கு? நமக்கு தான். ஆக இந்த கைலையிலே வீற்றிருந்தும் இந்த தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்கள் ரிஷிமார்கள் எல்லோரும் நம்மளை வணங்கினால் நமக்கு பெருமை.